அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் தலைப்பு மகேந்திரா ஃபைனான்ஸ் உடைய ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜூலை 2026. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மகேந்திரா ஃபைனான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மினிமம் டெபாசிட் நான் கம்யூனிட்டி பேசிஸில் ரூபாய் 50,000 தேவைப்படும். அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேண்டுபவர்கள் மற்றும் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேண்டுபவர்கள் மட்டும் அவங்களுக்கு மினிமம் டெபாசிட் நான் கம்யூனிட்டி பேசிஸில் ரூபாய் 50,000 தேவைப்படும். இதுவே ஆஃப் இயர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இயர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் தேவைப்படுறவங்களுக்கு அவங்களுக்கு மினிமம் டெபாசிட் நான் கம்யூனிட்டி பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரூபாய் 25,000 தேவைப்படும். மேக்ஸிமம் டெபாசிட் இதில் 5 கோடி இருக்குது. இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பீரியட் பார்க்கும்போது 12 மாதங்கள்லேருந்து 60 மாத காலகட்டத்தில் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசனுக்கு அடிஷனல் இன்ட்ரெஸ்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் TDS எப்பவும் போல் இதில் அப்ளிகபிள். இப்போ நம்ம நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில், அதாவது மகேந்திரா ஃபினான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறான்றது இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நான் கம்யூனிட்டி டெபாசிட் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் 12 மாதங்களுக்கும் 18 மாதங்களுக்கும், அதாவது 12 months அண்ட் 18 months இன்வெஸ்ட் பண்ணும்போது ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 6.40% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 6.45% இருக்குது. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 6.50% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் 6.60% இருக்குது. 6.60% வட்டி விகிதம் இருக்குது. இதுவே 24 மாதங்களுக்கு மற்றும் 30 மாதங்களுக்கும் 24 months அண்ட் 30 months நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் மகேந்திரா ஃபினான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் வட்டி விகிதம் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 6.65% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 6.70% இருக்குது. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 6.75% இருக்குது. அதாவது வட்டி விகிதம் 6.75%. இதுவே இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்க்கும்போது 6.85% வட்டி விகிதம் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. இதே 36 months அண்ட் 42 months 36 மாதங்களுக்கும் மற்றும் 42 மாதங்களுக்கும் நான் கம்யூனிட்டி டெபாசிட் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கேயும் ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக 2 பீரியட்லும் ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.15% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 7.20% இருக்குது. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் 7.40% இருக்குது. வட்டி விகிதம் 7.40% இருக்கிறது. இதே 48 மாதங்களுக்கும் மற்றும் 60 மாதங்களுக்கு 48 months அண்ட் 60 months நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில் ஜென்ரல் சிட்டிசன் கேட்டகரியில் மகேந்திரா ஃபினான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கேயே ஐடென்டிக்கலாக யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 7.20% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 7.25% இருக்குது. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 7.30% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் போகும்போது 7.45% இருக்குது. வட்டி விகிதம் 7.45% இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மற்றும் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேண்டுபவர்கள் மினிமம் டெபாசிட் 50,000 தேவைப்படும். இதுவே ஆஃப் இயர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் இயர்லி மோடில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் தேவைப்படுறவர்களுக்கு அவங்களுக்கு மினிமம் டெபாசிட் ரூபாய் 25,000 நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். மகேந்திரா ஃபினான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டெபாசிட் பண்ணும்போது அங்கே பீரியட் வைஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறான்றது இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். 12 மாதங்களுக்கும் மற்றும் 18 மாதங்களுக்கும், அதாவது 12 months அண்ட் 18 months இங்கே சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் டெபாசிட் பண்ணும்போது யூனிஃபார்மாக ஐடென்டிக்கலாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 6.65% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 6.70% இருக்குது. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 6.75% இருக்குது. இயர்லி இன்ட்ரெஸ்ட் 6.85% இருக்குது. 24 months அண்ட் 30 months 24 மாதங்கள் மற்றும் 30 மாதங்களுக்கு இங்கே நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது யூனிஃபார்மாக ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 6.90% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 6.95%. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 7%. இயர்லி இன்ட்ரெஸ்ட் 7.10% இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே 36 மாதங்களுக்கும் மற்றும் 42 மாதங்களுக்கும் 36 months அண்ட் 42 monthsக்கு நான் கம்யூனிட்டி டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் 7.50% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் 7.55%. ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் 7.60%. இயர்லி இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது அது 7.75% இருக்குது. 7.75% வட்டி விகிதம் இருக்குது.
48 மாதங்களுக்கும் மற்றும் 60 மாதங்களுக்கு 48 மந்த்ஸ் அண்ட் 60 மந்த்ஸில் நான் குமிட் டெபாசிட்டில் சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.55% இருக்குது, குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.60%, ஆஃப் இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.65%, இயர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.80%, வட்டி விகிதம் 7.80% இருக்கு. இப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கேல்குலேஷன் பார்க்கலாம். ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்சம் தொகை மகேந்திரா ஃபினான்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 12 மாதங்களுக்கு நான் குமிட் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு வேண்டுபவர்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.40% இருக்கு. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அவங்களுக்கு 531 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வேண்டுபவர்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.45% இருக்கு. குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பார்க்கும்போது அது 1613 ரூபா கிடைக்கும். இதுவே 24 மாதங்களுக்கு நான் குமிட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் தொகை ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.65% இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அவங்களுக்கு 551 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.70% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக அவங்களுக்கு 1675 ரூபா கிடைக்கும். ஜெனரல் சிட்டிசன் கேட்டகரியில் 1 லட்சம் தொகை 48 மாதங்களுக்கும் மற்றும் 60 மாதங்களுக்கும் நான் குமிட்டிவ் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாமல் ஒரே மாதிரி தான் இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும் வட்டி விகிதம் 7.20%, இன்ட்ரெஸ்ட் வந்து 7.20% இருக்குது. மந்த் அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 596 ரூபா கிடைக்கும். இதுவே குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.25% இருக்குது. வட்டி விகிதம் 7.25% இருக்குது. குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1813 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரி பார்க்கலாம். 1 லட்சம் தொகை 12 மாதங்களுக்கு நான் குமிட்டிவ் பேசிஸில் இங்கே ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.65% இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 551 ரூபா கிடைக்கும். இது குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.70% இருக்குது. குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1675 ரூபா கிடைக்கும். இதுவே 24 மாதங்களுக்கு நான் குமிட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் தொகை சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் இங்கே டெபாசிட் பண்ணும்போது ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.90% இருக்குது. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 572 ரூபா கிடைக்கும். இதே குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6.95% இருக்குது. குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1738 ரூபா கிடைக்கும். 48 மாதங்கள் மற்றும் 60 மாதங்களுக்கு நான் குமிட்டிவ் பேசிஸில் 1 லட்சம் தொகை சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் மாறாமல் 2 பீரியட்லும் ஒரே மாதிரி தான் இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.55% இருக்குது. மந்த்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 625 ரூபா கிடைக்கும். இதே குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் தேவைப்படுவர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.60% இருக்குது. குவார்டர்லி அடிப்படையில் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு 1900 ரூபா கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியில் இருக்கோம். அதாவது மகேந்திரா ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி, வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தை சார்ந்தது. இந்த மகேந்திரா ஃபினான்ஸ் லிமிடெடை ஆராய்ஞ்சு அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தவங்க பேர் வந்து கிறிஸ்டல். கிறிஸ்டல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு AAA இருக்குது. இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், AAAன்றது அதோட மீனிங் பார்க்கும்போது ஹையஸ்ட் சேஃப்டி. இந்த ஹையஸ்ட் சேஃப்டி, அதாவது கிறிஸ்டல் AAAன்றது மகேந்திரா ஃபினான்ஸ் லிமிடெட்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமா அந்த டெபாசிட்டருக்கு வந்து அதிகப்படியான பாதுகாப்பு இங்கே இருக்குன்றதை இதை வந்து சொல்லுது. பப்ளிக் செக்டர் பேங்க் ஆகட்டும் அல்லது பிரைவேட் செக்டர் பேங்க் ஆகட்டும், அதில் வந்து 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு காப்பீடு இருக்குது, இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்குது. அது மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் காப்பீடுலாம் இது மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களுக்கு செல்லாது. இங்கே வந்து அது பொருந்தாது. இந்த கிறிஸ்டல் கொடுத்த AAA ரேட்டிங் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் வந்து மாறிக்கிட்டே இருக்கலாம். அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த டைம் இன்ஸ்பெக்ஷன் வந்து இந்த ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த AAA அதாவது ஹையஸ்ட் சேஃப்டி வந்து தொடர்ச்சியாக வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரியான நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி சொல்லக்கூடிய வங்கி அல்லாத நிதி நிறுவனத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஹை ரிஸ்க் டேக்கர் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஷார்ட் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, லாங் பீரியடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதில் கூறப்பட்ட கருத்துக்கள்லாம் தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கோம் நம்புகிறோம். உங்கள் மேலான கருத்துக்களை என் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.